வணக்கங்க. இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சியோடைய டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 யார் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்களோ அவங்களுக்கான டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருந்தது தான் 2018, 19 எல்லாம் கொடுத்துருந்தது. அண்ட் கொரோனாக்கு அப்புறமும் கொடுத்தோம். லாஸ்ட் இயரும் கொடுத்தோம். இது வருஷம் வருஷம் கொடுக்குறது. பட் இதை யூடியூப்ல நம்ம வந்து இந்த டைம் வந்து கொடுக்குறோம். ரைட். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து டெய்லி ஒரு 5 பிலிம்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ். அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டைப் சொன்னோம். அப்ஜெக்டிவ் டைப்ல கொடுத்தோம் அப்படின்னா படிக்காமலே சும்மா டிக் பண்ணுவாங்க. அதனால அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆச்சு இதில் கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அந்த சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி உள்ள டாபிக்ஸ் தான் இதில் கொடுக்க போகிறோம். அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் ஒரு மெயின்ஸ் கொஸ்டினும் we are going to give. ஆல்ரெடி ஒரு 3 டெஸ்ட் வந்து நம்ம இங்கே கிளாஸ்ல நடந்திருக்கு. அண்ட் அதை வந்து நடந்ததா இருக்கட்டும். ஸோ இட் இஸ் 4th டெஸ்ட்லேருந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி. ஸோ இட் இஸ் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, ஆனுவல் பிளான், எம்ஆர்டிபி ஆக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். அப்போ இது வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாகவும், ஐஎன்எஃப்எம் எக்கனாமி ஓரியன்டாகவும், ஸோ 3 சப்ஜெக்ட்ஸ் அட்லீஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். அப்போ டெய்லி ஒரு 3 சப்ஜெக்டோடைய டச் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இதுல வந்து நான் இந்த பாயிண்ட்டுகளை எங்க போய் எடுக்கிறது, இதுக்கான பாயிண்ட்ஸ் நான் எங்க கலெக்ட் பண்றது? வேற எங்கேயும் இல்லைங்க, ஸ்கூல் புக்ல இருந்தா எடுக்கணும். ஏன்? பிகாஸ் இந்த கொஸ்டின் எல்லாமே எங்கே தான் எடுத்தாங்க, ஸ்கூல் புக்ல இருந்தா. அதனால நான் போய் சாட் ஜிபிடிலயோ ஆர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயோ போட்டு ஆர் வேற ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல போய் நான் இதுக்கான ஆன்சர் எடுக்க போறேன்னு எடுக்கக்கூடாது. நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஏரியாஸ்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, எப்பயுமே இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு ஸ்கீமோ இருக்கு அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சில இயர் கண்டிப்பாக கேட்பார்கள். இயர் பார்க்கணும், மினிஸ்ட்ரி பார்க்கணும், தென் அதுக்கு அடுத்தது ஸ்பான்சர்ஷிப் பார்க்கணும், டார்கெட் பீரியட், வெதர் இட் இஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஃபண்டிங்ல செயல்படக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கணும். அதோட சேர்த்து வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா டார்கெட் பீரியட், இதெல்லாம் தான் பார்க்கணும். அப்போ தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம்னா வாட் இஸ் தட் ப்ரோக்ராம், வாட் அப்படிங்கிற கொஸ்டின், வென் அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர், எப்போது அப்படின்னு. இதை எழுதும்போது ரொம்ப லென்த்தாலாம் எழுதாதீங்க, ஜஸ்ட் ஹிண்டா ஒரு 2-3 பாயிண்ட் எழுதுங்க போதும். 2-3 வேர்ட்ஸை வச்சு ஒரு பாயிண்டா எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு மெயின்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால ரொம்ப லென்த்தாவும் எழுதக்கூடாது. இதை நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டாப்பிக்கை மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டு நோட்ல எழுதிட்டு டேட் போட்டு எழுதிட்டு இதை நீங்க ரீகலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மனப்பாடமே பண்ணாம புக்ல உள்ள பாயிண்ட்டை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா புக்கையும் படிச்ச மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் நீங்களா ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால நோட்ஸ் கூட எனக்கு எதா தேவையில்லை, ஜஸ்ட் இந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்ல போய் படிங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அஸ் வெல் அஸ் சிலபஸை பேஸ் பண்ணி உள்ளது. ஆனுவல் பிளான், ஸோ இப்போ 5 இயர் பிளான்ஸ்ல இருக்கும். நம்மளுடைய 11th 12th புத்தகங்கள்ல 5 இயர் பிளான்ஸ் பத்தி உள்ள டாபிக்ஸ்ல இருக்கும். அதுல எந்தெந்த பீரியட்ல ஆனுவல் பிளான் கொடுத்தாங்க ஸ்பெசிஃபிக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கடுத்து எம்ஆர்டிபி ஆக்ட், வாட் இஸ் எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய எம்ஆர்டிபி ஆக்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறது ஸோ எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுல ரொம்ப 5 பாயிண்ட் கலெக்ட் பண்ண போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் வாட் இஸ் எம்ஆர்டிபி ஆக்ட் அண்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணி எம்ஆர்டிபி ஆக்ட் வந்துச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தால் போதும். எம்ஆர்டிபி ஆக்ட்ல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்ன, எம்ஆர்டிபி ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தால் போதும். should not go beyond 5 points அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இதுல என்ன பார்க்கறது? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னா என்ன, அது எந்த வருஷம் நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, தலைமையேற்று நடத்தினவர் யார், அவுட்கம் என்ன, இந்த 5 பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். இந்த விஷயங்கள்ல எங்க இருந்து இருக்கணும், ஸ்கூல் புக்ல. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், தென் அதுல இந்தியாவுடைய ரேங்க் என்ன, வித் ரெஸ்பெக்ட் ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுடைய பொசிஷன் என்ன, ஸ்டேட்ஸ்ல மத்தியில தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, இந்த இண்டெக்ஸை யார் வந்து ப்ரொவைட் கொடுக்குறா, தட் இஸ் பப்ளிஷ் பண்றது யார் இந்த இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ், தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். இப்போ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னா வெறுமனே இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ரேங்க் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், வாட் இஸ் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், 2 பேராமீட்டர்ஸ், 3 ஸோ இட் இஸ் பப்ளிஷ்டு பை, யார் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்றா. ஸோ 4th ஒன், இந்த இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் என்ன,
இந்தியாவோட ரேங்க் மட்டும் இல்லை, ஸ்டேட் வெதர் இட் இஸ் பாவர்ட்டியில் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன. அண்ட் 5th ஒன், இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ பேராமீட்டர்ஸ் வாட் பப்ளிஷ்டு அண்ட் ரேங்க் ஸ்டேட்டுடையது. இது எல்லாமே வேற எதுவும் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அது ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இதுதான் கலெக்ட் பண்ணும். ஹிண்டாக நாட் எஸ் ஏ ஒரு 2-3 லைனா 4 லைன் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 2-3 லைன் 4 லைன் படிக்கூடாது, இடக்கூடாது நோட்ஸ். இது நீங்கள் புக்லேயே இருக்கும், புக்கில் உள்ள டாபிக் மட்டும் படிச்சுட்டு அதில் இண்டெக்ஸ் மட்டும் அப்டேட் ஆகிருக்காது, ரேங்க்கு இப்போ இருக்கிற ரீசெண்ட் இண்டெக்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து எழுதுறதுக்கு டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் ஒரு A4 ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஷீட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஷீட்டில் எப்படி உங்களுக்கு இங்கே நாங்கள் எப்படி டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில், ஸோ கேமரா கொண்டு வாங்க, இப்படி தான் இருக்கும் ஷீட்டு, ரைட். ஸோ இதில் வந்து வி ஹேவ் அ டிஸ்பிளே. ஸோ கொஸ்டின் நம்பர் இந்த ஒரு ஷீட்டில் 1, 2, 3 அந்த 3 உடைய இன்னொரு சைடு இந்த ஹாஃப் இருக்கும், அண்ட் 5th ஒன் இப்படி இருக்கும். அண்ட் இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னா 8 லைன்ஸ் நம்ம கொடுக்குறோம். கொஸ்டின் ஹெட்டிங்க்கு ஒரு லைனு, அது இல்லாமல் 8 லைன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ டோட்டலி 9. ஸோ இந்த இது டோட்டலி வந்து ஒரு ஷீட்டுக்கு வந்து 26 லைன்ஸ் அப்படின்னு வச்சு டிஎன்பிசியில் என்ன ஸ்பேஸ் கேப்பில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஷீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுக்கு உள்ளது அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் உங்களுடைய இந்த ப்ரிலிம்ஸ் டாபிக் எழுதுறதுக்கு உள்ளது. அப்போ அதுக்குள்ளே தான் நீங்கள் எழுதணும். வித்தின் தட் 8 லைனுக்குள்ளே தான் யூ டு ரைட் அப் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு அடுத்தது 15 மார்க், 10 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் 150 வேர்ட்ஸ் தான் அவங்களுடைய வேர்ட் லிமிட், ரைட். ஸோ 10 மார்க்காக இருந்தாலும் சரி, ஸோ 10 மார்க் பொறுத்த வரைக்கும் 150 வேர்ட்ஸ் வேர்ட் லிமிட். 15 மார்க்காக இருந்தால் 250 வேர்ட்ஸ் வந்து டிஎன்பிசியுடைய வேர்ட் லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இங்கே கொடுக்க போகிறது எல்லாமே 10 மார்க் அப்படிங்கும்போது 10 மார்க்கான ஸ்பேஸ் எவ்வளவு? 25 லைன்ஸ் ஆர் 26 லைன்ஸ் இந்த ஷீட்டில். ஒரு லைனுக்கு 4 வேர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, டோட்டலி 100. அனதர் ஹாஃப் ஷீட் அதில் ஒரு 50, ஸோ டோட்டலி 150 வேர்ட்ஸ். ஸோ நான் கரெக்டாக அப்போ 150னா 150 எழுதே தீரணுமா அப்படின்னா நோ, அப்படி எழுதணும் அப்படின்னா அவசியம்லாம் இல்லை. நீங்கள் வேர்ட் லிமிட் இட் ஷுட் நாட் எக்ஸிட் 150 தான் கொடுத்துருக்காங்களே வெளியே, அதுக்கு குறைவாகவும் இருக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், ப்ரீவியஸ் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸுடைய வீடியோஸ்லாம் அவங்களுடைய பேப்பர்லாம் போட்டிருப்போம். அகைன் மறுபடியும் வில் ப்ரொவைட் சம் வீடியோஸ், இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணவங்களுடைய வீடியோஸ் பேப்பர்லாம் கொடுக்குறேன், ரைட். இதில் மெயின்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரைட் த ட்ரேட் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் பீப்புள் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதுங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் ஸோ கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்லேயே டைரக்டாக உள்ள கொஸ்டின் இது. 9th புக்கு, 9th சோஷியல் சயின்ஸ் புக்கில் வரும், இல்லை அப்படின்னா இட் இஸ் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் வரும். முக்கியமாக 9th ஹிஸ்ட்ரியில், 9th சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி புக்கில் வரும். இயர்லி தமிழ் சொசைட்டி, தமிழ் கல்ச்சர் பற்றி உள்ளது, இதில் இந்த கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இதை அப்படியே படித்து, இது வரைக்கும் படிக்கலைனாலும் படித்து 1.5 பேஜ்குள்ளே எழுதுறதுக்கு பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்டது. ஸோ இதுக்கு நான் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசியில் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு யூ ஹேவ் டு ரைட் 22 வேர்ட்ஸுங்க, ரைட்டா, 22 வேர்ட்ஸ். அப்போது நீங்கள் வந்து ஒரு லைனில் வந்து இந்த இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மார்க் பேஸ்லாம் வச்சுக்காதீங்க, 5 இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 150 வேர்ட்ஸ்க்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, நியர்லி அரௌண்ட் 8 minutes ஆர் 7 minutes 10 மார்க் கொஸ்டினுக்கு. இதுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம்? 12 minutes எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டோட்டலி 20 minutesக்குள்ளே இந்த எக்ஸாம் எழுதணும். ஆர் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா 30 minutesக்குள்ளே எழுதணும். படித்து எழுதுறது இல்லை, ஒவ்வொரு கொஸ்டினாக இல்லை, டோட்டலாக ஒரு ஸ்ட்ரெச்சில் உட்காந்து எழுதும்போது 30 minutes. ஏன் இந்த டைம் ஸ்பெசிஃபிக் சொல்கிறோம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்போ தான் பழகும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு 30 minutesன்னு குறிப்பிட்ட டைமில் இதுதான் என்னுடைய டைம், டெஸ்ட் எழுதுறதுக்கான டைம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா 30 minutesக்குள்ளே நான் இந்த டாபிக்ஸ் முடிப்பேன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 10 மார்க்கு 12 minutesக்குள்ளே ஒரு 8 minutesக்குள்ளே முடிக்க முடியும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சப்போஸ் இப்போ என்னால் அதை முடிக்க முடியல, டார்கெட்டு என்ன சார் பண்ணுறது, 40 minutes ஆகுது, இருக்கட்டும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த 5 டாபிக் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க, அடுத்த நாள் நாளைக்கு இதே மாதிரி டாபிக் போடுவோம், அடுத்த நாள் வரும்போது இந்த 40 minutesஐ குறைக்கிறதுக்கு பாருங்க. ஸோ 35 minutes நெக்ஸ்ட் டே 30 minutesஆ குறைக்கிறதுக்கு பாருங்க. 4th or 5th டே ஸோ இதை 20 minutesக்குள்ளே கொண்டு வரதுக்கு பாருங்க, ஒரு 10 daysக்குள்ளே 20 minutesக்குள்ளே கொண்டு வர பாருங்க. இப்படி பண்ணீங்கன்னா ஸோ இட் இஸ் ஈஸியாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும்
கிடைக்கும். குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் வந்து இட் வில் பி வெரி ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் எழுதியிருப்போம் அண்ட் ப்ரிலிம்ஸும் இட் வில் பி ஈஸி டு கிராக், ரைட்? ஸோ இது வந்து டே 4 உடைய டாபிக்ங்க. அண்ட் இன்னொரு டாபிக் டே 5 உடைய டாபிக், இந்த நாளைக்கு உள்ள டாபிக், அதை வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து எப்படி வேணாலும் எழுதுங்க, எப்படியாச்சும் எழுதுங்க, புக்கை படித்து பார்த்து எழுதுங்க, புக்கை தவிர்த்து வேறு எந்த சோர்ஸும் போகாதீங்க, ரைட்? தேங்க்யூ.